அய்யலூர் உணவு பூங்கா திட்டத்தை முடக்கிய திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். அய்யலூர் வாக்காளர்களே, நம் உரிமையை பறித்த திமுக அரசுக்கு ஓட்டு இல்லை. கடந்த அதிமுக ஆட்சியின் போது வேடசந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விபிபி பரமசிவம் அவர்களின் தீவிர முயற்சியால் அய்யலூர் அருகே உள்ள தங்கமாபட்டியில் உணவு பூங்கா அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டம் நம் பகுதி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும், நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவும், அய்யலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் கொண்டுவரப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டமாகும். இதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன. ஆனால் 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த அய்யலூர் உணவு பூங்கா திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திட்டம் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் இந்த திட்டத்தை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருந்த இளைஞர்களும் இன்று ஏமாற்றமடைந்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தை முடக்குவது நியாயமா? வேடசந்தூர் தொகுதி மக்களின், குறிப்பாக அய்யலூர் பகுதி மக்களின் பொருளாதார வளர்ச்சியை தடுப்பதுதான் திராவிட மாடலா? நம் பகுதி விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதுதான் இந்த அரசின் சாதனையா? திமுக அரசின் இந்த மக்கள் விரோத, விவசாய விரோத போக்கை கண்டித்து வருகின்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வாக்கு கூட செலுத்தக்கூடாது என அய்யலூர் பகுதி வாக்காளர்கள் உறுதியெடுப்போம். நம் மண்ணின் வளர்ச்சியை தடுத்த, நம் இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறித்த, நம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சிதைத்த திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். எங்கள் வாக்கு வளர்ச்சிக்கு, எங்கள் வாக்கு விவசாயிகளுக்கு, எங்கள் வாக்கு டாக்டருக்கே. பொய் வாக்குறுதி கொடுக்கும் திமுகவுக்கு இல்லை எங்கள் வாக்கு. ஆட்சித் தலைவர் திரு வினய் அவர்களிடத்திலே சொன்னோம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் ஃபேவரபிளா கொடுத்தா தான் இந்த வேடசந்தூர் தொகுதியை திரும்பி பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா எந்த தொழில் வந்தாலும் ஒன்னும் பெரிய தொழிலாம் சென்னைக்கு போயிருது, இல்லைன்னா மதுரைக்கு போயிருதுங்கிட்டு. இந்த மாதிரி வேடசந்தூர் போன்ற பின்தங்கிய பகுதிகளிலே இது மாதிரியான ஒரு உணவு பூங்கா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்க முதல்ல இதை உலக முதலீட்டாளர் மாநாட்டுல நாங்க பேரை போட்டு விட்டுறோம் முதல்ல அப்படின்ட்டு. ஆக அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே உலக முதலீட்டாளர் மாநாட்டில அய்யலூர் பகுதியில 10 ஏக்கர் நிலப்பரப்பிலே ஒரு மினி ஃபுட் பார்க் அமைக்கப்படும் என்று அங்க இருக்கின்ற முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையிலே அந்த முதலீட்டாளர் மாநாட்டிலே நம்ம பேரை நம்முடைய சிறு ஐஏஎஸ் அவர்கள் உள்ளே நுழைச்சு, நம்முடைய அமைச்சர் அவர்கள், நம்முடைய முன்னாள் மறைந்த வேளாண்மை துறை அமைச்சர் அண்ணன் துரைக்கண்ணன் அவர்கள் சிறப்பான முறையில் அந்த ஏற்பாட்டை செய்தார்கள். அவர்களுடைய தொடர் முயற்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கு தினம் இங்கே இந்த உணவு பூங்கா என்பது சாத்தியமாயிருக்கிறது என்பதை நான் அன்போடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது, எங்களுக்கும் ஒரு மனநிறைவு. அரசாங்கத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு ஒரு 24 கோடி ரூபாயில ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய பகுதிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம். இருக்கின்ற விவசாயிகள் மட்டுமல்ல, தம்பிகள், இளைஞர்கள் ஒரு 100 பேருக்கு இந்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை சார்ந்து இங்க வருகின்ற வாகனங்கள், இங்க வர விவசாயிகளுக்கு ஒரு டீ கடை வச்சா கூட அங்க இருக்கிற இந்த இடம் பூரா மொட்டைக்காடா இருக்கு. நாளைக்கு இங்க ஒரு பெரிய ஃபுட் பார்க் வந்தா ஒரு 2 பேர் ஹோட்டல் வைப்பாங்க, 2 பேர் டீ வைப்பாங்க, ஒரு 10 பேருக்கு டிரைவர் வேலை கிடைக்கும், ஒரு 10 பேருக்கு லோடு மேன் வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை இங்க இருக்கின்ற பகுதி வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டாம். இதுக்கு என்னென்ன பல பொய்யெல்லாம் சொன்னோம். இங்கிட்டு போனா திருச்சி ஏர்போர்ட், இங்கிட்டு போனா மதுரை ஏர்போர்ட், ரெண்டுக்கு நடுவில் இருக்குங்க, ரோட்டு மேல இருக்குங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்ம தொகுதியை பூஸ்ட் அப் பண்ணி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். யாரும் நம்ப மாட்டேன்ட்டாங்க, என்ன நீங்க வேடசந்தூர் தொகுதி அப்படின்னு. சார் நல்லா பாருங்க சார், எல்லாம் நல்ல அருமையான மக்கள். நீங்க கேட்கிற அளவுக்கு வேலைக்கு ஆட்கள் இருப்பாங்க, நல்ல பண்பான பாசமான மக்கள் இருக்கிற பகுதி. எல்லாரும் நிறைய தொழில் தொடங்குவதற்கு ஆர்வப்படுவார்கள். ரொம்ப அமைதியான சூழலை அமைந்திருக்கிறது என்ற விஷயம் எல்லாம் சொல்லி கரெக்டா நமக்கு போர்வை பக்கத்திலேயே அந்த இடம் கிடைச்சதுதான் சுவாரஸ்யம். ஏன்னா அந்த இடம் கிடைச்சாதான் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நம்மள கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க இருந்து ஜாமான் ப்ரொடியூஸ் பண்றது முக்கியம் இல்லை. இப்ப மாம்பழம் இருக்குன்னா மாம்பழத்தை பல்பாக்கி ஜூஸ் பண்ணி கொண்டு போனோம்னா டக்குன்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணா பக்கத்துல ஏர்போர்ட் இருந்தா தான் அது செல்லுபடியாகும். அப்ப நமக்கு இங்க இருந்து 1.5 மணி நேரத்துல மதுரை, இங்க இருந்து 1.5 மணி நேரத்துல திருச்சி. அப்ப நாங்க சென்ட்ரல்ல இருக்கோங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லித்தான் இந்த திட்டத்தை இங்க நாம பெற்று வந்திருக்கிறோம். அதனால இங்க வந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சரி, நம்முடைய ஊரினுடைய பெரியவர்களும் சரி, இந்த விஷயத்தை
மக்களிடத்துல எடுத்து சென்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் நமக்கு நம்முடைய தொகுதிக்கு வழங்கி இருக்கின்ற மகத்தான திட்டத்தை பற்றி மக்கள் புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த தக்காளி விளைவிக்கிறவங்க மாம்பழம்